வெல்கம் டு மசாலா கலாட்டா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சமீப காலமாக பத்திரிகை மற்றும் வலைதளங்களில் ஜனா என்ற பெயர் மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. யார் இந்த ஜனா? சினிமா உலகத்தையே ஆட்டி படைத்தவர். தமிழ் சினிமாவின் தயாரிப்பாளர்களுக்கும் முன்னணி ஹீரோக்களுக்கும் நடிகைகளுக்கும் மிகவும் அறிமுகமானவர் ஜனார்தனன். அதிமுக ஆட்சி காலங்களில் டிவி ரைட்ஸ் வாங்கி கொடுப்பதில் இவரை யாரும் தாண்டி செல்ல முடியாது. படத்தில் நடித்த பெண்களை ஒரே வார்த்தை அண்ணன் வர சொன்னார், அவ்வளவுதான், மறு பேச்சே இருக்காது, அனுப்பியே ஆக வேண்டும். இதற்காக பணம் போட்டு பணம் எடுக்கும் சில தயாரிப்பாளர்கள் நடிகைகளின் காலில் விழுந்து கதற வேண்டும். பல நேரங்களில் முன்னணி ஹீரோக்களின் படங்கள் ரிலீஸ் ஆவதை தாமதப்படுத்தவும் செய்தவர். டெண்டர், பணி உயர்வு, பணி மாறுதல் என்று சகல அரசு நிர்வாக விஷயங்களில் தலையிட்டு காரியம் சாதித்துக் கொள்வார். இதையெல்லாம் அறிந்து அதிர்ச்சியான ஜெயலலிதா உடனடியாக தனி டீம் போட்டு விசாரிக்க வைத்தார். சென்னை ஜாபர்கான் பேட்டையில் சொகுசு அடுக்குமாடி வீடு, ஈசிஆரில் பங்களா, சொகுசு கார்கள் என்று வாங்கி குவித்துள்ளார் ஜனா என்று அறிந்த அதிர்ச்சியான ஜெயலலிதா ஜெயா டிவியில் இனி நீ இருக்கக்கூடாது என்று எச்சரிக்கை செய்து விரட்டினார். ஆனாலும் அவர் தினகரனின் உதவியாளராகவே தொடர்ந்தார். அவருக்கு சகல ஏற்பாடுகளும் செய்து கொடுத்தார். ஜெயலலிதா மறைவுக்கு பின்னர் வெளிப்படையாக தனது லாபியை செய்து இப்போது டெல்லி போலீசின் பிடியில் சிக்கியிருக்கிறார். 2 இரவுகள் கதற கதற லாடம் கட்டியதில் அத்தனை ரகசியங்களையும் கக்கிவிட்டாராம். டெல்லி போலீஸ் அவரை முழுமையாக விசாரித்து அப்ரூவர் ஆக்கிவிட்டது. அதனால் விடுவித்தும் இருக்கிறது. மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சு கொள்ள எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.